கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் நான் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள். Men who have turned the world upside down. உலகத்தை கலக்கிறவர்கள், உலகத்தையே தலைகீழாய் புரட்டி போட்டவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பவுலையும் சீலாவையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஏன் அவங்க அதை குறித்து சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம். இந்த பவுல் அப்போஸ்தலர் போகிற இடமெல்லாம் ஜனங்கள் அவர் பேசுவதை கேட்டு, அவர் பிரசங்கிப்பதை கேட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். உடனடியாக இந்த அவரை ஏற்றுக்கொள்ளாத யூத ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, மற்ற மக்களை தூண்டிவிட்டு இவர்களுக்கு விரோதமாய் கலகம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். பவுல் அந்த யாசோன் என்கிற வீட்டில் தங்கி இருக்கிற அந்த வீட்டையே சூழ்ந்து கொள்கிறாங்க. சூழ்ந்து கொண்டு இந்த உலகத்தை கடக்கிற இவர்களை பிடித்து அடித்து இவர்களுக்கு ஏதாவது துன்புறுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் திட்டம் போடுகிறார்கள். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெயர் என்ன தெரியுமா? உலகத்தை கலக்குகிறவர்கள். ஒருவேளை ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் உலகத்தையே கலக்கி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் ஒருவேளை வேறு விதமாய் போய்கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்த ஒரு கிறிஸ்தவர் தான் இன்றைக்கு 199 பேருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. இன்றைக்கு ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். நாமும் உலகத்தோடு ஒத்த ஒரு வேஷம் தரித்து கொண்டிருக்கிறோமா? இல்லாவிட்டால் நம்மை பார்க்கிறவர்களும் நமக்குள்ள ஒரு வித்தியாசத்தை அவங்களால உணர முடிகிறதா? மற்ற மக்களுக்கும் இவர்களுக்கும் நிச்சயமாகவே ஒரு வித்தியாசம் உண்டு என்று சொல்லி மற்றவர்களை உணரத்தக்கதான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துவிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 2 காரியத்தை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஒன்று, இதே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைங்கன்னா அதில் 16ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் வாசித்து கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறோம். பிலிப்பு என்கிற ஒரு பிலிப்பி பட்டணத்தில், மக்கெதோனியா நாட்டில் உள்ள பிலிப்பு பட்டணத்தில் பவுல் சீலான அங்கே இருக்கிறாங்க. எப்போவுமே அவங்க போய் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுவாங்க, ஆற்றங்கரையில் ஜெபம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க ஜெபம் பண்ணி கொண்டு வரும்போது ஒரு குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு பிள்ளை என்ன செய்வான், பின்னுக்கே வந்து என்ன சொல்லுவாங்க, இவங்க யாருன்னா உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சொல்லி அந்த ஆவி கூட, குறி சொல்கிற ஆவி கூட ஆண்டவரை குறித்து சொல்லும். அவங்களுடைய அந்த மனுஷர் தான் இவங்க என்று சொல்லி கொஞ்ச நாள் சொல்லி கொண்டே வருவாங்க. ஒரு நாள் பவுலுக்கு இது கோபம் வந்து விட்டது. இந்த குறி சொல்கிற பெண்ணை பார்த்து பவுல் சொல்லுகிறா, நீ என்ன செய்ய, இவளை விட்டு வெளியே போன்னு சொல்லுகிறார். அது சொன்னவுடன் அந்த குறி சொல்கிற ஆவி, அந்த பெண்ணின் மேலே இருந்த அந்த குறி சொல்கிற ஆவி உடனடியாக அவளை விட்டு வெளியே போய்விட்டது. உடனே அவள் சாதாரண ஒரு பெண்ணாகவே மாறிவிட்டாள். ஆனால் அந்த குறி சொல்லுறதுனால அவளை வைத்திருந்த அந்த எஜமான் இருக்காங்க, அந்த எஜமான் இந்த குறி சொல்கிற ஒரு பெண்ணை தனக்கு ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு மிஷினாக தான் அந்த எஜமான் அவளை பயன்படுத்தினான். இப்போ அந்த குறி சொல்கிற அந்த ஆவி அந்த பெண்ணை விட்டு வெளியே போனதுனால இப்போ அவனுக்கு என்ன கிடையல, அந்த பெண்ணால் நம்ம குறி சொல்ல முடியாது. அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் என்று சொல்லி அவளால் என்ன செய்ய முடியாது, குறி சொல்ல முடியாது. அதனால் அவனுக்கு வருகிற வருமானம் எல்லாமே என்ன செஞ்சிட்டு வீணாக போய்விட்டு. அதனால தான் அவனுக்கு கோபம் வந்து என்ன செய்கிறான், அந்த அதிகாரிகளை கூட்டி வந்து பவுலையும் சீலாவையும் கொண்டு போய் சிறைச்சாலையில் வைத்து விடுகிறார்கள். பாருங்கள், இன்றைக்கு அநேகர் இப்படி தான். யாராவது ஒருத்தர் இப்படிலாம் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் அப்படின்னோடனே அவங்கள என்ன செஞ்சிடறாங்க, தெய்வத்துக்கு ஈடாக அவங்கள சமமாக்கி விடுகிறார்கள். அதெல்லாம் சொல்லிட்டாங்களே, என் எதிர்காலத்தை பற்றிலாம் கரெக்டாக சொல்லிட்டாங்க என்று சொல்லி தேவனுக்கு ஈடாக சமமாய் வைத்து விடுகிறார்கள். ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் குறி சொல்லுகிற ஒரு ஆவி. ஒரு ஆவி என்று சொன்னால் பிசாசின் காரியங்கள்,
அந்த ஆவி நிமித்தம் அவள் அந்த காரியத்தை செய்தான். அந்த ஆவி வெளியேறினுடன் அதிலிருந்து அவள் விடுதலை அடைந்தபடினால திரும்ப அவளால் குறி சொல்ல முடியலை. ஆனால் அங்கே பாருங்கள், அப்படி சொன்னது நிமித்தம் இவங்க 2 பேரும் சிறைச்சாலையில் வைக்கப்படுகிறாங்க. நிறைய நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். சிறைச்சாலையில் அவங்க அடைக்கப்பட்டிருக்கும்போது ஒருவேளை இதே இது மற்ற மக்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் தங்களுக்காக எத்தனை வாதாடி இருப்பாங்க. அது மட்டுமல்ல, ஒருவேளை தங்களை எப்படியாவது அந்த சிறைச்சாலையிலேருந்து விடுதலை பண்ணிவிட வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ பேருக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, பணம் கொடுத்துருப்பாங்க, லஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பவுலும் சீலாவும் அதை செய்யவே இல்லை. அவங்கள கொண்டு போய் தொழு மரத்தில் கட்டி சிறைச்சாலையில் போடுறாங்க, அடிக்கிறாங்க. ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் அவங்க ராத்திரி வேளையில் என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை துதித்து பாடினார்கள். இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒருவேளை இப்படிப்பட்ட சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாவிட்டாலும் நமக்கு எத்தனையோ பேர் நமக்கு விரோதமாக எழும்பி வரலாம், நம்மை குறித்து அவதூறாக சொல்லலாம். நமக்கு எந்த விதத்திலும் எப்படியாவது இவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை காரியங்கள் செய்தாலும் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் கரத்தில் அந்த காரியத்தை சொல்லிவிட வேண்டும். அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு இந்த காரியத்தில் அவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் அப்பா, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த பிரச்சனையில் இருந்தும், இந்த மனுஷருடைய பொல்லாத பேச்சுகளில் இருந்தும், நிந்தையான பேச்சுகள் நிமித்தமும் நீங்கள் என்ன விடுதலை பண்ணுறதுக்கு நீங்கள் உண்மையுள்ள தேவனப்பா, இதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு எல்லா சூழ்நிலையும் அவரை உயர்த்த வேணும். அவரை நம்ம போற்றி பாடும்போது நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும். ஆனால் நமக்கு விரோதமாய் செய்தவருடைய வாழ்க்கையில் அந்த சமாதானத்தை இழந்து போவார்கள். அவங்க நினைப்பாங்க, நம்ம இப்படியெல்லாம் இவங்களை குற்றப்படுத்தினா, இவங்களுக்கு விரோதமாக பேசுனா, அவங்க நமக்கு விரோதமாக இந்த காரியங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க, அவங்க சமாதானம் கெட்டு போகும், அவங்க குடும்பத்தில் இப்படியெல்லாம் வந்து விடணும்னு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. ஆனால் நம்ம எதுக்குமே எதுக்கு விட்டு விடக்கூடாது. இதுவும் பிசாசு நமக்கு விரோதமாய் விரிக்கிற ஒரு தந்திரமான ஒரு காரியம். அந்த சூழ்நிலையில் ஒருவேளை குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்துக்குள்ளே ஏதோ பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தின் பிள்ளைகளே நம்மை வெறுக்க ஆரம்பிக்கலாம், குடும்பத்திலேயே ஏதோ சண்டை சச்சரவுகளாக இருக்கலாம், இல்லை நம்ம நெருங்கின உறவினர் நிமித்தம் நமக்கு பிரச்சனைகள் வரலாம், நெருங்கிய நண்பர்கள் நிமித்தம் வேலை ஸ்தலத்தில் வரலாம். எல்லாரும் ஒரு காரியத்தை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, இவங்க இந்த சூழ்நிலையில் எப்படி நடக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அத்தனை காரியத்தையும் நடந்த ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட அப்படியே சொல்லி, எனக்கு நீங்கள் தான் என்று சொல்லி அவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவர் பெரிய அற்புதத்தை செய்கிறார். அங்கே நடந்த காரியம் நமக்கு தெரியும். இந்த பிள்ளைகளுக்காக இவங்க துதித்து அந்த ராத்திரி வேளையில் துதித்து பாடுறத சிறைச்சாலையில் இருக்கிற எல்லாரும் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அதன் மத்தியில் ஆண்டவர் ஒரு பெரிய நிலநடுக்கத்தை என்ன செய்கிறார், அங்கே கட்டளையிடுகிறார். அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் குலுங்குது, எல்லா கதவுகளும் திறவுண்டுது. சிறைச்சாலைக்காரன் என்ன நினைக்கிறான், ஐயோ எல்லா கைதியும் தப்பி ஓடிட்டாங்கன்னு நினச்சி தன்னை குத்தி கொன்று போட ஒரு தற்கொலைக்கு ஆயத்தமாகிறான். ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு, நீ உனக்கு எந்த கெடுதியும் செய்திராத என்று சொல்லி சொன்ன உடனே அவன் ஓடி வந்து அவன் ஆட்டோமேட்டிக்காக கேட்குறான் பாருங்கள், ஆண்டவமாரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணுன்ட்டு. உடனே பவுல் சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அவரை நம்பினா நீ போதும், உன் வீட்டில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு படுவீங்கன்னு சொல்கிறாரு. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் மத்தியிலும் கர்த்தரை நாம் வெளிப்படுத்துவர்களாக இருக்கணும். அதான் உலகத்தை கடக்கிறவர்கள், அதான் வித்தியாசம். எவ்வளோ பெரிய பிரச்சனை அவங்களுக்கு, ஆனால் அது நிமித்தமும் அவர்கள் மற்றவர்களை ஆண்டவரண்டை வழி நடத்துகிறவ ஒரு மனிதர்களாய் மாறிவிட்டார்கள் அல்லவா. அவங்களுடைய கிரியைகள் அதை காண்பித்தது. மற்ற மனிதர்களைப் போல் அவர்கள் நடந்து கொள்ளவில்லை, கோபப்படலை, எரிச்சல் படலை, முறுமுறுக்கலை, தங்களை விடுதலை பண்ணும்படியாக லஞ்சம் கொடுக்கலை, எல்லாவற்றையும் பொறுமையாய் சகித்து ஆண்டவரை மட்டும் மகிமைப்படுத்தினாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலையிலும் எந்த விதத்திலும் நீங்கள் போராடவே செய்யாதீங்க. நீங்கள் உங்களுக்காக யுத்தம் செய்யாதீங்க. எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் கொடுங்க. அவர் வெற்றி சிறப்பது மட்டுமல்ல, இந்த சம்பவத்தின் மூலம் அநேகர் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாங்க. இப்படிலாம் நடக்கிறதுனால தான்
ஆண்டவரை விரோதித்தவர்களுக்கு என்ன வந்தது, இவங்கெல்லாம் உலகத்தை இப்படி கலக்கி கொண்டு இருக்கிறாங்களே என்று சொல்லி அவங்கள குறித்து அவங்களுக்கு ஒரு கலக்கம் ஏற்பட ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி தான் பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் இருக்கிறது. நீங்கள் எஸ்தர் ராஜாத்தியின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதில் எஸ்தர் புஸ்தகத்தை நீங்கள் முழுவதும் 10 அதிகாரம் 11 அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அது தெரியும். அதில் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க என்று சொன்னால், அதில் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறோம். அந்த ஆமான் என்ன செய்வான், அகாஸ்வேரு ராஜாட்ட வந்து ஒன்று சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, நம்ம தேசத்தில் ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, அந்த ஜனங்களுடைய சகல பழக்க வழக்கங்களும் விகற்பமாக இருக்கிறது, வித்தியாசமாக இருக்குது. நம்ம பழக்க வழக்கம் மாதிரி அவங்க நடக்கலை, அவங்க இதே எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. ராஜாவின் கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படுகிறது இல்லைங்கிறாங்க. ஒருவேளை சில கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை தவிர, பிதாவாகிய தேவனை தவிர, ஒரு பழைய ஏற்பாட்டில் ஜீவனுள்ள தேவனாகிய தேவனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டாங்க. ஒருவேளை மற்றவருடைய வணக்கங்கள் வித்தியாசமாக இருந்திருக்கும். இவங்க நம்மளை மாதிரி எல்லாவற்றையும் சேவிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யலை, அவங்க ராஜாவை வணங்குவார்கள். மற்ற தேசத்தில் ராஜாவுக்கு என்ன செய்யணும், வணங்க வேண்டும். ஆனால் யூதர்கள் தேவாதி தேவனை மட்டும்தான் வணங்குவாங்க. எந்த மனுஷனை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வணங்கவே மாட்டாங்க. அதில் உறுதியாக இருப்பார்கள். அதான் ஆமான் சொல்லுகிறான், இந்த ஜனத்தை எப்படியாவது அடித்து போட்டு விட வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள்ள அப்படி ஒரு எரிச்சல். அதனால தான் ராஜாட்ட வந்து சொல்லுகிறான், இந்த ஜனங்களுடைய பழக்க வழக்கங்கள் விகற்பமாக இருக்கிறது, அதனால் என்ன செஞ்சிடணும், இவங்களை கொன்று போட்டு விட வேண்டும் என்று சொல்லி ராஜாவிட்ட யோசனை சொல்லுகிறான். ராஜாவும் சற்றும் சிந்திக்காமல் என்ன சொல்லிடுறாரு, சரி என்று சொல்லி தன்னுடைய முத்திர மோதிரத்தை கொடுத்து யூதர்களை கொன்று அழிக்கும்படியாய் ஒரு கட்டளையே பறந்து விடுகிறது. நமக்கு நடந்த சம்பவம் தெரியும். எஸ்தர் என்ன செய்கிறான், தேவ சமூகத்தில் மொர்தேக்காய் சொல்லி அனுப்பினது நிமித்தம் 3 நாட்கள் உபவாசம் பண்ணி ராஜாவின் இடத்துல பிரவேசித்து தன்னுடைய ஜனங்களை காக்கும்படியாய் பெரிய ஒரு வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எந்த ஆமான் இந்த யூத ஜனங்களை அழித்து நிர்மூலமாக்கிடணும், அவங்கள இல்லாமலே போக பண்ணணும்னு நினச்சானோ, அந்த ஆமானை அந்த ராஜா என்ன செஞ்சான், ஆமான் மொர்தேக்காய்க்கென்று சொல்லி தூக்கு மேடையை அவன் சேவித்தான். அவனை கொன்று போடணும்னு நினச்சான். ஏன்னா யூதனாகிய மொர்தேக்காய் ஆமானை வணங்கவே மாட்டேன்ட்டான். அதனால் அவனுக்கு ஒரு எரிச்சல், பொறாமை, கொன்று போட நினைத்தான். ஆனால் மொர்தேக்காக ஆமான் செய்த தூக்கு, அதே தூக்கு மேடையில் ஆமான் தூக்கிலிடப்பட்டான். அந்த சத்துருக்களுக்கு வரும் சரி கட்டுதலை உன் கண்கள் காணும் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்காக நீங்கள் வைராக்கியமாய் நிற்கிறீங்களோ, யூதர்கள் கர்த்தருக்காக பிதாவாகிய தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. வைராக்கியம் உள்ள ஜனங்கள் அவங்க. இன்றைக்கு நம்மளும் இயேசு கிறிஸ்துவுக்காக எந்த சமரசமும் நீங்கள் செய்யவே கூடாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வித்தியாசமே நம்ம பார்க்க முடியலல்வா. நேரம் பார்ப்பது, நாள் பார்ப்பது, நட்சத்திரம் பார்ப்பது, நல்ல நேரம் பார்த்து கெட்ட நேரமா, யமகண்டமா, ராகு காலமா, வாஸ்துவா, வீட்டுக்கு முன்னாடி பூசணிக்காவா, இது எத்தனை கிறிஸ்தவர்கள் வீட்டில் நடைபெறுகிறது தெரியுமா? ஒருவேளை வீடு கட்டும்போது ஆசாரி அந்த கோழியின் இரத்தத்தை வைத்து தான் அந்த நில வைப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அதற்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் உடன்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஏன் நம்மளால் ஒரு வித்தியாசத்தை இன்றைக்கி காண்பிக்க முடியலை? ஏன் கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமாக நம்ம நிற்கணும், நின்று காமிக்கணும். எந்த நேரம் நடந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை நம்ம காண்பிக்கணும். மற்ற மக்கள் அதை பார்க்கணும். இவங்க ராகாலத்தில் செய்கிறாங்க, செவ்வாய்க்கிழமை செய்கிறாங்க, சனிக்கிழமை செய்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் எதுவுமே சம்பவிக்கவில்லை. ஒருவேளை அவங்க மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்க. நம்மளை பார்த்து அப்போ நம்ம தான் தப்பாக நினச்சி கொண்டு இருக்கோம். வாஸ்து பார்த்துக்கிட்டோம். என்ன அற்பமான ஒரு காரியம் அது. ஒருவேளை எங்கள் பள்ளிக்கூடத்தை ஒரு இந்த மாதிரி ஜோஷியெல்லாம் பார்க்குற ஒரு மனுஷன் என்னுடைய கணவருடைய நண்பர்கிட்ட சொன்னாரா, இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த டாய்லெட் இந்த திசையில் இருக்கிறது. அப்போது இந்த பள்ளிக்கூடத்தில் ஓனரு வாஸ்து சாஸ்திரத்தின்படி என்னால் இந்த மனிதர் கடன்காரராக தான் இருப்பார் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த நண்பர்
நன்மதிப்பு வைத்திருந்தனால டாக்டர் நீங்கள் இந்த கட்டிடத்தை மட்டும் இந்த வேறு மாதிரி கட்டிடுங்கன்னு சொன்னாங்க. டாக்டர் சொன்னேன் எங்களுக்கு வாஸ்தாது ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ட்டாங்க. ஆக்சுவலாக அந்த டைம் உண்மையாகவே எங்களுக்கு ஸ்கூல் கட்டுறதுல கொஞ்சம் கடன் பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் அந்த மனுஷன் சொன்னதுனால அதை வைத்தே நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, உண்மை அறியாத அந்த மனுஷன் சொல்கிறான், இப்படி இருக்க இந்த மாதிரி கட்டியிருந்தால் நீ எப்போவும் கடன்காரனை தான் இருப்பான்னு சொல்கிறான். அவன் வாஸ்துப்படி சொல்கிறான். நான் ஜீவனுள்ள தேவனை நம்பி இருக்கிறவங்க ஒரு நாள் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நம்ம கடன் என்பதை வரக்கூடாது என்று அன்றைக்கி தீர்மானம் பண்ணி தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே அதற்கு பிறகு எத்தனையோ கட்டடங்கள் கட்டினோம், எத்தனையோ காரியங்களை செய்தோம். ஒரு பைசா கூட நாங்கள் கடன் வாங்காதபடி இன்றைக்கும் வரைக்கும் அவர் நடத்தி வருவதற்கு உண்மையுள்ள தேவன். இன்றைக்கி எத்தனை எனக்கு தெரிந்த கிறிஸ்தவங்களே வாஸ்து பார்த்து வீட்டில் கிச்சன் எங்கே இருக்கணும், கெட்டின வீட்டில் மாற்றி, இப்போ வாஸ்தால இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ட்ரெண்டு தானே, அதன்படி மாற்றின கிறிஸ்தவர்கள் உண்டு. தயவு செய்து நீங்கள் அப்படின்னு செய்திருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே நம்புறதில் அப்புறம் பிரயோஜனமே இல்லையே. வாஸ்தா நம்மளை காப்பாற்ற போகுது. வித்தியாசத்தை காண்பிக்கணும். விகற்பமாய் கிறிஸ்தவர்கள் செய்வது வித்தியாசமாக இருக்கே, நம்மளை மாதிரி ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்களே, ஆனால் வாழ்ந்திருக்கிறார்களே என்று மற்றவங்க பார்க்கணும். அதான் உலகத்தை கடக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். அவங்க பார்க்கணும், நம்மகிட்ட ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும். வித்தியாசம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் பட்சத்தில் நிற்கணும். எப்பொழுதும் நாம் ஆண்டவர் பட்சத்தில் நிற்கணும். உலகத்துக்கு நாம் யார் என்பதை காண்பிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அவங்க சண்டை போட்டாங்களா, சச்சரவு பண்ணாங்களா, ஒன்றுமே செய்ய அமைதியாய் எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் சொல்லிவிட்டு நாம் அமைதி, கிறிஸ்தவம் என்று சொன்னாலே அன்பும் அமைதியும் நிறைந்த ஒரு வாழ்க்கை அல்லவா? அப்படி வாழும்போது உலகம் நம்ம இருக்கிற ஆண்டவரை உலகம் பார்க்க ஆரம்பிக்கும். நம்மளும் அவங்கள மாதிரி எல்லாம் செய்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் இயேசுவை ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு பிரதிபலிக்கவே முடியாது. இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம். ஒருவேளை 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்குறோம். எலியா தீர்க்கதரிசியை பார்த்த உடனே ஆகாப் ராஜா சொல்கிறான், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? தேவாதி தேவனை சேவிப்பதை விட்டுவிட்டு மற்ற மக்கள் செய்வது போல மற்ற காரியங்களை சேவிக்க ஆரம்பித்தார்கள். உண்மையுள்ள தேவனாகிய ஆண்டவரை விட்டு மற்றதை சேவிக்க ஆரம்பித்தோன்னே ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? எலியா போய் சொல்கிறார், நான் சொல்கிற வரைக்கும் ஆகாப் ராஜாட்ட சொல்கிறாரு, மழை என்ன செய்யாது, தேசத்தில் பெய்யவே பெய்யாதுன்ட்டார். 3 வருஷம் மழை பெய்யவே இல்லை. திரும்ப சொல்கிறாரு, இப்போ நம்ம மழை பெய்யும், அதுக்கு என்ன செய்யணும் என்று சொல்லி அந்த ராஜாட்ட போய் சொல்லிட்டு இன்னொரு தீர்க்கதரிசிட்ட சொல்லி விடுறாரு. அப்போ தான் நேராக 3 வருஷம் அந்த ராஜா தான் எலியாவை பார்க்கல. நேராக பார்த்தோன்னே அவன் கோவத்தோடு கேட்குறான், இஸ்ரவேலை கலங்க பண்ணிக்கிறவன் நீ அல்லவா என்று சொல்லி. ஆனால் எலியா என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் இல்லை, நீயும் உன் தகப்பை வீட்டாரும் ஆண்டவரை விட்டு போனதுனால தான் நீங்கள் தான் இஸ்ரவேலை கலங்க பண்ணி கொண்டு இருக்கிறீங்க என்று சொல்லி, கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி எல்லார் கண்களும் காணும்படியாய் நிரூபித்து காண்பித்தார். எல்லார் மத்தியில் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு சவால் விடுகிறார். யார் இன்னைக்கு வாங்க, கர்த்தர் தெய்வம் என்பதை எப்படி கண்டு கொள்வது? இந்த பலிபீடத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு எல்லாவற்றையும் பட்சித்து போடுகிற தெய்வம்தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி எல்லா ஜனங்களையும் கூட்டி சேர்த்து அவரை விட்டு விலகி போனவங்க எதை வணங்கி கொண்டிருந்தாங்களோ அவங்கள கூப்பிட சொல்கிறாரு. நீங்கள் யாரை வணங்குறீங்களோ அவங்களெல்லாம் கூப்பிடுங்க. உங்கள் பலி அக்னினால் பட்சித்து போடப்பட்டதுன்னா நீங்கள் வணங்குறது தான் சரி என்று நான் சொல்லி விடுகிறேன் என்று சவால் விடுகிறார். ஆனால் மற்றவர்கள் எல்லாரும் தோற்று போகிறார்கள் அல்லவா? ஆனால் எலியா ஒரு சின்ன ஜபந்தான் பண்ணுறாரு. இஸ்ரவேலில் நீங்கள் தான் தெய்வம் என்னும், உங்கள் சொல்படி தான் நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி ஒரு ஜெபம் பண்ணிட்டு என்னை கேட்டருளும் ஒரு சின்ன ஜபந்தான் பண்ணார். ஆனால் பரலோகத்திலிருந்து அக்கினி வந்து அப்படியே எல்லாவற்றையும் பட்சித்து போட்டதல்லவா?
எல்லா ஜனங்களும் முகங்குப்புற விழுந்து என்ன சொன்னாங்க? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவரை மறுபடியுமாய் அவரண்டை திரும்பினார்கள். அது மட்டுமல்ல, 3.5 வருஷம் அடைப்பட்டிருந்த அந்த வானம் இந்த ஜெபத்திற்கு பிறகாக ஒரு பெரும் மழையின் இரைச்சல் கேட்கப்பட்டது. அதற்கு பிறகு தான் தேசத்தில் மழையே பெய்தது தெரியுமா? அந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றபடினால தான் அவனுக்கு என்ன பேர் வந்துச்சு? உலகத்தை கடக்குகிறவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணினவன் என்று சொல்லி. ஒருவேளை இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போமா? நீங்கள் இருக்கிற பகுதியில், நீங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்க, உங்கள் தெருவில், நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்தில், நீங்கள் படிக்கிற இடத்துல, உங்கள் நண்பர்கள் மத்தியில், ஒருவேளை அவங்களாம் சினிமாவுக்கு போகிறாங்க, ஆனால் நானும் சினிமாவுக்கு போகிறேன்னா, அவங்களாம் சிகரெட் குடிக்கிறாங்க, இல்லை அவங்களாம் குடிக்கிறாங்க, அவங்கெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, அதனால் நானும் எப்படி நான் விலகி இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களோ? இல்லை. கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிற ஒரு சந்ததியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யார் என் பட்சத்தில் நிற்பார்? ஆண்டவர் ஏங்கி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்போமா? கர்த்தருக்காக நிற்போம் என்று சொன்னால் அவர் நமக்காக, அவர் வைராக்கியமாய் நிற்கிற தேவன். எங்கெல்லாம் அவங்க கர்த்தரைக்காக நின்றார்களோ அங்கெல்லாம் பிரச்சனைகள் வந்தது, எதிர்ப்புகள் வந்தது. ஆனால் அதன் மத்தியிலும் ஆண்டவரை அவர்கள் உறுதியாய் பற்றி கொண்டபடினாலே எல்லா சம்பவத்திலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஒருவேளை பவுல், சீலா அந்த சிறைச்சாலையில், அது நிமித்தம் அந்த சிறைச்சாலையில் இருந்த அத்தனை பேர் மட்டுமல்ல, அந்த சிறைச்சாலைக்காரன் அவனுடைய குடும்பமே கர்த்தரை ஏற்றுக்கொண்டது. ரெண்டாவது நம்ம பார்த்தோம் அல்லவா, எஸ்தர் யூத கோத்திரத்தையே முழுமையாய் அழித்து போட வேண்டும் என்று சொல்லி, முழு யூத கோத்திரமே, யூத ஜனங்கள் என்று ஒருத்தங்களை இருக்கக்கூடாது என்று சொல்லி முழு யூதர்களையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் கடைசியில் யார் அந்த சட்டத்திற்கு காரணமாக இருந்தானோ அவனும் அவன் குடும்பம் தான் அழிக்கப்பட்டதை தவிர யூதஸ் இதுவரைக்கும் அவர்களை அழிக்க முடியலை. ஹிட்லர் என்கிற ஒரு பெரிய சர்வாதிகாரி எழும்பினா 5 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான். யூதர்களே இல்லாமல் ஆக்கிவிடுவேன் என்று சொன்னான். அந்த ஹிட்லர் இறந்து போனான். இன்றைக்கும் யூதர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் இன்றைக்கும் சிறிய நாடாக இருந்தாலும் எல்லாவித டெக்னாலஜிலையும் அவங்களை மிஞ்சுவதற்கு எவருமே கிடையாது. எங்கெல்லாம் யூதர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் மட்டுமே மேன்மை பெற்றவர்களாக இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருக்கிற ஜனம். அந்த யூத கோத்திரத்தில் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து பிறந்தார் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்காக நிற்போமா? ஆகாபை குறித்து பார்த்தோம். ஒரு மனுஷன்தான், அவன் ஜெபத்தை கேட்டு 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யலை. அவன் ஜெபத்தை கேட்டு 3 மாதம் 6 மாதத்திற்கு 3 வருஷம் 6 மாதத்திற்கு பிறகு மழை பொழிந்ததல்லவா? ஒரே ஒரு மனுஷன் கர்த்தருக்காக நின்றான். அந்த உலகத்தை கடக்கிற அந்த பட்டியலில் நாமும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கல்ல, உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்த கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வாஸ்து, நேரம் பார்க்கிறது, கண் திருஷ்டி, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு திருமண கார்டுகளில் 9லிருந்து 10:30 மணிக்குள் இப்படிலாம் போடுறது இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அறியாமல் செய்து விட்டேன், என்னை மன்னிங்கப்பா, என்னை உயர்த்த உம்மால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? கண்களை அப்படியே நம்ம முடிக்கும். பரிசுத்த தகப்பனே, ஆதி அப்போஸ்தலர் காலத்தில்ப்பா உலகத்தை கலக்குவர்கள் இங்கே வந்து விட்டார்கள். men who have turned the world upside down. நாங்கள் இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்க உதவி செய்யுங்கப்பா. எங்களை நம்புகிறீங்க ஆண்டவரே, நீங்கப்பா என் பிள்ளைகள் எனக்காக நிற்பார்கள் என்று சொல்லி எங்களை நம்புகிறீங்கப்பா. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக நாங்கள் நடக்கிறோமா? இல்லை, அந்த நம்பிக்கையை ஆண்டவரே நாங்கள் விட்டு உம்மை ஆண்டவரை மனம் அடிவாக்கி கொண்டு இருக்கிறோமா? ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, வித்தியாசமான ஒரு வாழ்க்கை, விகற்பமான ஒரு வாழ்க்கை அப்பா. மற்றவர்கள் பார்க்கணும்,
நம்ம செய்கிற மாதிரி இவங்க செய்யலையே, ஆனாலும் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம இப்படி செஞ்சால் நமக்கு இதெல்லாம் வந்துடும்னு பயப்படுறோமே, ஆனால் இவங்க அப்படி இல்லையே, வாஸ்து பார்த்தா தான் இப்படி இருக்கும்னு நினைக்கிறோமே, ஆனால் அவங்க வாஸ்து இல்லாமல் எல்லாம் நேர் எதிராக தான் எல்லாம் கட்டி இருக்கிறாங்க, ஆனால் அவங்க நல்லா வாழ்ந்து சுகித்து இருக்கிறார்களே. இதை ஜனங்கள் காணும்படியான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்கள் நாம மகிமைக்காக வாழணுமே ஆண்டவரே. ஒரு சிறு கூட்டமாய் ஆண்டவரே, இந்த உலக ஜனங்கள் ஆண்டவரே இதிலெல்லாம் ஆண்டவரை பயந்து தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அதிலிருந்து அவர்களும் விடுதலை பெறணுமே ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தை தாங்கப்பா. அறிந்தோ அறியாமலோ இப்படிப்பட்ட காரியத்தில் யாரும் செய்திருப்பார்கள் என்று சொன்னால் கிருபையாய் மன்னித்து ஆண்டவரே, இன்றைக்கு அப்பா எங்கள் வாழ்க்கையப்பா உப்பாய் வெளிச்சமாய் மாற ஆண்டவரே, ஒரு வித்தியாசத்தை மற்றவர்கள் காணும்படியாய் கர்த்தாவே வாழ்க்கை வாழும்படியாக எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி வாழ நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்கள் ஒத்தாசை இல்லாமல் நாங்கள் அப்படி வாழவே முடியாது ஆண்டவரே. உங்கள் ஒத்தாசை எங்களுக்கு அனுப்பி எங்களை வாழ்க்கையை சீர்படுத்தி எங்களை அப்படியே வழி நடத்துங்க. உங்கள் வல்ல கரத்தில்ப்பா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.